ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தா விஎன். இப்போது நிறைய பேர் வந்து நைட்டு சாதம் மீந்துடும், எல்லோரும் தண்ணி ஊற்றி வச்சுருவீங்க. நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்ஸு சூப்பர் ட்ரிக்ஸ் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எந்தளவுக்கு சாதம் இருக்கோ அந்தளவுக்கு புளி எடுத்து அதில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் அது நல்லா ஃபுல்லாக ஒரு ஒயிட் ரைஸ் விடாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் என்ன பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த புளி சாதத்தை தாளிச்சிடலாம். கெட்டே போகாதுங்க, ஒரு துளி தண்ணி விடாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நியூ ரைஸ் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க பண்ணிடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுத்த பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, வரமிளகா ஒரு 5-6 போட்டுக்கோங்க. பூண்டு இது மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா ப்ரௌனாக வதங்கிறதுக்கப்புறம் போட்டுடலாம். இப்போ இதிலே கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெருங்காயம் ரொம்ப முக்கியங்க. இப்போ இதில் பூண்டு போட்டுட்டேன். இப்போ இதில் எல்லாமே நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ ரைஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இவ்வளோ ரைஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக இப்போ பழைய சாதம்லாம் நிறைய பேருக்கு சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்கள்லாம் கொடுத்தா கோல்ட் ஆகிடும், இல்லை அவங்களுக்கே கோல்டு இருந்தாலும் சாப்பிட முடியாது. அப்போ இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக தான் போகும். இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக புளியை கரைச்சி இது மாதிரி வச்சிங்கன்னா பாருங்கள், ரைஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட கெடவே இல்லை. அதுவும் இல்லாமல் காலையில் எழுந்த டிஃபனு, சாம்பார் எல்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் இது மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்னிங்லேயும் ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி தாளிச்சிட்டிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் இதில் கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் இது மாதிரி இஷ்யூவால் ஆயில் நான் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்த்தி தான். நீங்கள் வேணால் கொஞ்சம் நிறையா ஆயில் கூட போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக மிளகா நிறைய போட்டால் காரம் நினைக்காதீங்க, கொஞ்சம் நிறையவே போடுங்க. அப்போ தான் அந்த ரைஸோட ஸ்பைசினஸ் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி மட்டும் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பிரித்தா விஎன்.